2021 தேர்தல்ல பறிகொடுத்த தொகுதியை கைப்பற்ற அதிமுக தீவிரம் காட்டும் பொன்னேரி தொகுதி நிலவரம் என்ன, அந்த தொகுதி மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பொன்னேரி தனி சட்டப்பேரவை தொகுதி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரணி, பொன்னேரி, மீஞ்சூர், அத்திப்பட்டு, பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. காமராஜர் துறைமுகம், அனல் மின் நிலையங்கள், தொழிற்சாலைகள் நிறைஞ்ச பகுதி. நெல், பூ சாகுபடி, விவசாயம் மற்றும் மீன்பிடித்தலும் தொகுதி மக்களோட முக்கிய வாழ்வாதாரங்களா இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவில் தொகுதியில் 1,16,890 ஆண் வாக்காளர்கள், 1,22,218 பெண் வாக்காளர்கள், 33 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,39,141 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா அதிமுக 7 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. திமுக 4 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி தலா 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. தொகுதியில கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில காங்கிரஸ் போட்டியிட்டுச்சு. 94,528 வாக்குகளை வாங்கின காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகர் ஜெயிச்சாரு. 84,839 வாக்குகளை வாங்கின அதிமுக வேட்பாளர் சிறுனியம் பலராமன் தோற்று போனார். 2006 இருந்து அதிமுக வசமிருந்த தொகுதியை காங்கிரஸ் கைப்பற்றுச்சு. தொகுதியில 19,027 வாக்குகளை வாங்கி நாம் தமிழர் கட்சி கவனம் பெற்றிருந்தாங்க. இப்போ தொகுதியை வசமாக்க அதிமுக தீவிரம் காட்ட தொகுதியில திமுக அதிமுக கூட்டணியில யார் யார் போட்டியிட போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போட களம் நகர்கிறது. இப்போ தேர்தல் நெருங்க தங்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு பொன்னேரி மக்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் தனி மாவட்டமாக பிரித்து பொன்னேரியும் கும்மிடி பூண்டியும் தனி மாவட்டமாக உருவாக்குனா நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா மக்களும் எதிர்பார்க்குறாங்க. பல இடத்துல பல வாட்டி கோரிக்கை மனுவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுவும் நிறைவேற்றினா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அத்திப்பட்டு புதுநகரில் அனல் மின் நிலையம் இருக்குது. முதல்ல ஒரு யூனிட் இப்போ 3-4வது யூனிட் வரை கொண்டு வந்துட்டாங்க. அதுலேருந்து வரக்கூடிய கழிவான சாம்பலை பலாயிரக்கணக்கான லோடுகளை நூற்றுக்கணக்கான வண்டியில் எங்கள் பகுதி வழியாக தான் பொன்னேரி மீஞ்சூர் பொன்னேரி வழியாக தான் சாம்பல் கொண்டு போகிறாங்க. அது கொண்டு போகக்கூடிய பராமரிப்பை கொண்டு போகிறது கிடையாது. அது ஹெவி லோடு போட்டும் இந்த டைமிங்கு ஃபிக்ஸ் பண்ண சொன்னால் டைமிங்கு ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாவட்டத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய திருவள்ளூருக்கு பொன்னேரியிலிருந்து நேரடி போக்குவரத்து பஸ் வசதி கிடையாது. அதே மாதிரி கிளாம்பாக்கம் பார்த்தீங்கன்னா பேருந்து முனையம் போட்டிருக்கிறாங்க. இங்கிருந்து பொன்னேரிலேருந்து நேரடியாக கிளாம்பாக்கத்துக்கோ நேரடியாக மாதவரத்துக்கோ கூட அதிகப்படியான வண்டிகள் இல்லாமல் வெளியூர் போனோம், வெளி மாவட்டத்துக்கு போனோம்னா ரொம்ப சிரமப்படுறோம். இவ்வளோ தண்ணிங்க எங்களுக்கு இருந்தும் 2 ஆறுகள் இருந்தும் நாங்கள் தண்ணியை காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. அது இல்லாமல் உப்பு தண்ணியை எங்களால் யூஸ் பண்ண முடியல. ஃபுல்லாக உப்பு, அதை குடிக்கவும் முடியல, சமையலுக்கும் யூஸ் பண்ண முடியல. அதே மாதிரி விவசாயிகளும் உப்பு தண்ணி ஆகும்போது அவங்களுமே தண்ணியை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. போர்ச்சுகீசியன் டச்சுக்காரெல்லாம் இந்த நாட்டை ஆண்ட காலத்துல எல்லாம் இந்த ஏரியை தூர்வார பணியை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த ஏரியை தூர்வாராமல் இருக்கிறதுனால மீனவ மக்கள் மீன் வளம் குன்றி போய் எல்லா இடமும் மேடாயிட்டு இருக்குது. மணல் மேடு, மணல் திட்டுகளாக உருவாயிட்டு இருக்குது இந்த ஏரி முழுவதும். இங்கே கரும்பு நல்ல விளையக்கூடிய பகுதி. இது களிமண் பிரதேசம், தண்ணி எங்களுக்கு நல்ல தண்ணி இருக்கு. இங்கே கரும்பு கரும்பு ஆலை இல்லாத ஒரு காரணத்தால எங்களால் இங்கே கரும்பு விவசாயம் பண்ண முடியல. எங்கள் பகுதியில் ஒரு கரும்பு ஆலை அமைச்சு கொடுத்தா நாங்கள் இங்கே கரும்பு விவசாயமும் செஞ்சு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.